Exercise 6.1 prove the following identities. நம்ம first one போடலாம். cot theta plus tan theta equal to secant theta plus secant theta into cosecant theta நம்ம எடுத்துக்கணும். First LHS. LHS னா என்னது? left hand side நம்ம எடுத்துக்கலாம். LHS என்னது? cot theta plus tan theta. That is equal to, இப்ப நம்ம cot theta வை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா cos theta by sin theta ன்னு எழுதலாம். சரியா? cos by sin is sin theta plus tan theta வை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா sin theta by cos theta. இப்போ இதையெல்லாம் கேன்சல் பண்ணிடக்கூடாது. நமக்கு இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. பிளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்னது? sin thetaவும் cos thetaவும் கீழே இருக்கிறதுனால எல்சிஎம் will be sin theta multiplied by cos theta. இப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங்? sin theta cos theta இருக்கு எல்சிஎம். இப்போ இங்க என்ன இருக்கு? sin theta தான் இருக்கு. அப்போ this is multiplied by cos theta, this is multiplied by cos theta. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? cos square theta plus sin square theta. ஓகேவா? So what is cos square theta plus sin square theta is 1. நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். What is the identity? sin square theta ஃபார்முலா இருக்குல்ல, plus cos square theta equal to 1. So மேல என்ன போட்டுக்கணும்? 1 போட்டுக்கணும். 1 by sin theta cos theta. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது நம்ம பிரிச்சு எழுதணும். இதுல பாருங்க மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்கு. அதனால நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 by sin theta 1 by cos theta ன்னு எழுதலாம். பாருங்க 1 into 1 is 1, sin theta into cos theta is sin theta cos theta. இப்போ what is 1 by sin theta? 1 by sin theta is secant theta. இங்க பிளஸோ மைனஸோ எதுவும் கிடையாது, மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அண்ட் சரி 1 by sin theta is cosecant theta. 1 by sin theta is cosecant theta. அப்புறம் 1 by cos theta is secant theta. இப்போ நம்மளுடைய RHS வந்தாச்சா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? secant theta, cosecant theta. அதே தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? secant theta சும்மா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இருக்கோம். ஸோ விச் இஸ் அவர் RHS? LHS equal to RHS. ஓகேவா? இன்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? tan பவர் 4 tan ஸ்கொயர். இந்த ரெண்டுத்துல இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம முதல்ல LHS தான் எடுக்கிறோம். இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? tan ஸ்கொயரை நான் வெளியில எடுக்கிறேன். tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியில எடுத்தோம்னா இங்க மீதி என்ன இருக்கும்? இங்க tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். பிளஸ் இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். சரியா? பாருங்க tan ஸ்கொயர் தீட்டா இன்டு tan ஸ்கொயர் தீட்டா இஸ் tan பவர் 4 தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டா இன்டு 1 இஸ் tan ஸ்கொயர் தீட்டா. நமக்கு 1 இருக்கும். இப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு அந்த 3 ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஐடென்டிட்டி? நமக்கு இங்க 1 plus tan square theta. 1 plus tan square theta equal to secant square theta. இந்த ஐடென்டிட்டி இருக்குதானே நமக்கு. நம்ம என்ன பண்றோம் பாருங்க, எல்லாமே சீக்கண்ட்ல இருக்கு. இப்ப tan எல்லாத்தையும் நம்ம சீக்கண்ட்ல கன்வெர்ட் பண்றதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். சரியா? இப்போ நான் இங்க இருக்கிறத அதாவது tan square theta plus 1 வந்து நான் என்னவா எழுதுறேன்? secant square thetaவா எழுதுறேன். அதே மாதிரி இங்க tan square thetaவை நான் என்ன எழுதுறேன்னு பாருங்க. tan square theta இருக்கா இங்க? tan square theta இங்க வச்சுட்டு இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போறேன். secant square theta minus 1. அப்போ இது என்ன ஆகும்? இந்த tan square theta secant square theta minus 1. நம்மளுடைய ஒரே எய்ம் என்னன்னா tan எல்லாத்தையும் secant கன்வெர்ட் பண்றதுதான். இப்போ மல்டிப்ளை பண்றோம். இந்த tan square thetaக்கு என்ன எழுதுறோம்? tan square theta is secant square theta minus 1. இந்த 1 plus tan square thetaக்கு என்ன எழுதிக்கிறோம்? secant square theta எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்றோம் பாருங்க, இதையும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? secant to the power 4 theta square square. அப்போ 4. அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 into secant square theta. So this will be secant square theta. இப்போ நமக்கு வந்தாச்சா? secant power 4 theta minus secant square theta. This is equal to RHS. கிளியரா?